வணக்கம் மக்களே, நான் குணா. இன்னைக்கு இந்த ஈரான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இந்த போர் பார்த்தீங்கன்னா 3வது வாரமாக தொடர்ந்துகிட்டு இருக்கு. இதில் அமெரிக்கா வந்துட்டு பல அடிகள் வாங்கிட்டு இப்போ அவங்க வந்து பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க. ஈரான் வந்துட்டு அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தான் அமெரிக்கா வந்து ஈரான் அடித்தாங்க. அவங்க தலைவரை வந்துட்டு முதல் 2 மணி நேரத்தில் கொலை செய்ததாக இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணாங்க. அதனால பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது நீ அடிப்ப, நீ திருப்பி பேச்சுவார்த்தை கூப்பிடும்போது நான் வரணுமா அப்படின்ற ஒரு தோணியில இனி வந்துட்டு அமெரிக்க படைத்தளங்களை எல்லாத்துலேயும் மத்திய கிழக்கில் இருக்க எல்லா படைத்தளங்களையும் அழிச்ச பிறகுதான் நாங்கள் ஓய்வோம் அப்படின்ற மாதிரி அமெரிக்காவையே அரட்டி விட்டுருக்காங்க ஈரான். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அதோட கூட்டு நாடுகள், நட்பு நாடுகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் இப்போ பார்த்தீங்க அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் வந்துட்டு தடை. அந்த நாட்டு கப்பல்கள் மட்டும்தான் இப்போ அங்கேருந்து வெளியே வர முடியாது, உள்ளவும் போக முடியாது. மற்றபடி நம்ம இந்தியா, சைனா, மற்ற எல்லா நாடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா தாக்குறது இல்லை இந்த மாதிரி கச்சா எண்ணெய் எடுத்துகிட்டு வரும்போது. பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்துட்டு ஒரு நாளைக்கு பல பில்லியன் டாலர் கிட்ட வந்துட்டு செலவாயிட்டு இருக்கு. இப்போ இந்த போர் நடந்துட்டு இருக்கிறதுனால அவங்க அதில் இந்த போரில் ஈடுபடுறது, ஆயுதங்கள் மற்ற எல்லாத்துக்கும் அப்படின்னு இருக்கும்போது இப்போ அவங்களாலே வல்லரசே வந்துட்டு கையேந்திர நிலைமைக்கு வந்துருச்சு. யாருமே இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ட்ரம்ப்பே பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்துட்டு எல்லா நாடுகிட்டையும் சீனா, ஜப்பானு, தென்கொரியா அந்த மாதிரி எல்லா நேட்டோ நாடுகள் எல்லாரும் வந்து நீங்கள் உங்கள் கப்பல்களை இங்கே எடுத்துகிட்டு வரணும், ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸில் நிப்பாட்டி ஹார்மோஸை பழையபடி ஆக்கணும் அப்படின்னு. ஏன்னா இவங்களுக்கு தானே பாதிக்குது, இவங்க கப்பலை மட்டும் தானே அடிக்கிறாங்க, அதனால உதவி கேட்டிருக்காரு. ஆனால் ஒரு கப்பல் கூட அனுப்பலை. இத்தனைக்கு நேட்டோவை சேர்ந்த பிரிட்டன், பிரான்ஸ் அவங்களே பார்த்தீங்கன்னா கையை விரிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ அந்த கப்பலை இங்கே அவங்க கொண்டு வந்து அதை ஈரான் அடிச்சாங்கன்னா இது வந்துட்டு பெரிய போர், அவங்களும் போருக்குள்ளே வந்துடுற மாதிரி ஆயிரும். அதே மாதிரி இது 3ஆம் உலக போர், அஃபிஷியலாக 3வது உலக போர் வந்து ஆரம்பிச்சிடும். மறைமுகமாக இப்போ நடக்கிறதே 3ஆம் உலக போர் தான். ஆனால் இப்போ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா 1க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்துட்டு சேர்ந்து அடிக்கிறது வந்துட்டு நிகழ ஆரம்பிச்சிடும். அதனால யாரும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் சொல்கிறத வந்துட்டு ஏற்றுக்கவே இல்லை, மதிக்கவே இல்லை. அதில் தலைவன் காண்டாயிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாப்புல நேரடியாகவே. இப்போ நேட்டோ மட்டும் உள்ளே வரலன்னா நான் வந்துட்டு அடுத்து நேட்டோ வந்துட்டு பல விளைவுகளை சந்திக்கும் வருங்காலத்தில் அப்படின்னு நேரடியாக நேட்டோவையே மிரட்டி விட்டாங்க. இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் எப்படி ஈரானுக்கு கீழே இந்த குறுகிய நிலம் அது ஒரு 24 மைல்களில் தூரம் இருக்க மாதிரி, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏமனுக்கு கீழே ஸ்ட்ரெயிட் ஆஃப் டியர்ஸ்னு அதே மாதிரி 20 to 30 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒரு குறுகிய நீர்த்தடம் இருக்குது. செங்கடல்ல இருந்து அப்படியே வந்து இந்த வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் அந்த பக்கம் போனா, இந்த பக்கம் இப்படியே திரும்பி போனீங்கன்னா ஆப்பிரிக்காவுக்கு போகலாம். இந்த வழித்தடத்தில் பார்த்தீங்கன்னா ஹவுத்தீஸ்ன்ற குழு தான் இந்த இடத்த கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் போரில் குதிக்க போகிறோம், எங்களை வந்துட்டு இதுக்கு மேலேயும் நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம், ஈரான் அடிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க போருக்குள்ள குதிக்கிறதா. இப்போ அதை வந்துட்டு இவங்களும் முடக்கிட்டாங்கன்னா சவுதி அரேபியா, இந்த மத்திய கிழக்கு நாடுகளோட மொத்த எண்ணெய் விற்பனையே பாதிக்கும். ஏன்னா இப்போ இதுதான் சவுதி அரேபியா, இது ஈரானு, இங்கே கீழே இதுதான் வந்துட்டு சவுதியோடைய கீழே தென்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஏமன் இருக்கு. ஒன்று இந்த பக்கத்து கடலில் வந்தாகணும், இல்லை இந்த பக்கத்தில் இருக்க கடலில் வந்து இங்கே பெருங்கடல்களில் சேரணும். இவங்க இந்த பக்கத்து பூரா நிலப்பகுதி தான், 2 வழி தான் இருக்குது. ஒரு பக்கத்து ஈரான் அடைச்சிடறான், இன்னொரு பக்கத்து ஹவுதி அடைச்சிட்டான்னா அவங்களோட கச்சா என்ன வெளியே வர வழியே இல்லை. அப்படின்றப்போ சவுதிக்கு இது பெரிய அடியாக தான் இருக்கும். ஈரான் பார்த்தீங்கன்னா தெளிவாக கை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. யாரும் வந்துட்டு இவ்வளவு ரெசிஸ்டன்ஸ், இவ்வளவு எதிர்ப்பு வந்து அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு நாடு, அதுவும் இந்த காலகட்டத்தில், அதுவும் அமெரிக்கா வந்துட்டு நம்பர் 1 வல்லரசு, முதல் இடத்துல இருக்கக்கூடிய வல்லரசுகள்லேயே முதல் இடத்துல இருக்கக்கூடியது, இல்லாத ஆயுதங்களே இல்லை இப்போ மற்ற நாடுகளில் நம்ம ஒப்பிட்டோம்னா. அப்படின்றப்போ அவங்களுக்கே இப்படி ஒரு நிலைமையான்ற போது இதுதான் சொல்லுவாங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா, இதான் ஒரு விஷயத்தில் இறங்கணும், என்ன ஆனாலும் பரவாயில்ல போராடி பார்க்கணும் அப்படின்ட்டு இந்த பேச்சுக்கள், இந்த உந்து சக்தி தரக்கூடிய இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் இதெல்லாம் இருக்கும். உன்னை நம்ப எதிரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீ உன்னை நம்பி ஜெயிக்க முடியும்னு நம்பினா பண்ண முடியுன்ற மாதிரி ஏதாவது ஒரு வழி இருக்கும், ஏதாவது திறக்கும் அப்படின்ட்டு நம்ம ஊரில் பல விஷயம் இந்த மாதிரி சொல்லலாம். வாழ்வுக்கு இருப்புக்காண்டி போராடிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காட்ட அடிமையாக இப்போ இன்னும் அமெரிக்காட்ட இந்த ரெட் பில், ப்ளூ பில்ன்ட்டு இந்த மேட்ரிக்ஸில் வரும் பாருங்க, இன்னும் அமெரிக்கா அடிமையாக இருக்கணும், இல்லை அவனை எதிர்த்து சண்டை போட்டு மேலே வரணும், அவனோட ஆதிக்கத்தை குறைச்சி மரியாதையோட வாழ்ந்து மேலே வரணும். இதில் பார்த்தீங்கன்னா ஈரான் வந்துட்டு ரெட் பில் எடுத்திருக்காங்க, மற்ற நாடுகள்லாம் ப்ளூ பில் எடுத்து அடிமையாக இருப்பாங்க. அடித்து இன்னைக்கு வேற மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ணியிருக்காங்க. வல்லரசாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் அந்த மக்களோட ஆதரவு ஒரு ஆட்சிக்கு இருக்குன்னா யாரும் எவ்வளோ பெரிய நாடாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்றது. ஏன்னா ஈரான் தார்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஈரான் பக்கம் தான் எல்லாரும் நிற்கணும். அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அணு ஆயுதம் வந்துருச்சுன்னா எங்களுக்கு ஆபத்து, அதனால முன்கூட்டியே அடிக்கிறோம் அப்படின்ட்டு இது பண்ணுறான். இதே மாதிரி ஈராக்கு இதுக்கு முன்னாடி பல நாடுகளில் நடந்திருக்கு.
ஆனால் ஈரான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு இவங்க வந்துட்டு அன்னையிலேருந்தே வந்துட்டு தயாரிப்புகளை மேற்கொண்டு இதுக்கு தயாராகிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குறதே ஏதோ சும்மா இப்போ அவங்க இது பண்ணது கிடையாது. பல வருட 10 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலமாக அவங்க இதுக்கு தயாராகி இதுக்குன்னே பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டை செதுக்கியிருக்காங்க. அதோட பலனை தான் இப்போ அனுபவிச்சிருக்காங்க. 20 வருஷமாக அவங்க கஷ்டப்பட்டு செய்த விஷயங்களோட பலனை தான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ சுவாரஸ்யமான தகவல்கள் மற்றும் வேறு ஏதாவது தலைப்புகள் உங்களுக்கு தேவைன்னா கருத்து பெட்டியில் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.